வணக்கம் ஜேகேஎம்எக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி வீடியோவில் வதந்தி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி தாங்க பேச போகிறோம். ஸோ அந்த படத்தை ஒரு 6.5 மணி நேரம் ஒரு வெப் சீரிஸ் அது. ஸோ அதை நான் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்குண்டான என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சர்தார் அண்டு காந்தாரா மூவிக்கு உண்டான ஒப்பீனியனை நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததை தொடர்ந்து நம்ம இப்போது அடுத்த இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஜே சூர்யா நடிப்பில் வந்திருக்கக்கூடிய வதந்தி த ஃபேபிள் ஆஃப் வெலோனி அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டிலே பார்த்தீங்கன்னா வதந்தி அப்படின்னு வச்சுருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த ஸ்டோரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஃபுல்லுமே வதந்தி. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். ஸோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை வச்சு நம்ம இன்னொருத்தரங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படியெல்லாம் மாறி அது எப்படி ஃப்ரேம் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட போய் சேருது, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் உண்மையான ப்ராப்ளமை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த மாதிரி வதந்திகளால் என்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு மெயினான கதை. ஸோ இது வெப் சீரிஸாக இருந்தாலும் இதை நான் மூவினே சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அதனால். ஸோ நம்ம மெயின் கேஸ்ட் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா எஸ்பியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் சஞ்சனா, அப்புறமேட்டு சர்தார் மூவியில் ஆல்ரெடி நடிச்சிருந்த நம்ம லைலா. ஸோ அவங்க இந்த மூவிலையும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்கங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி ஒரு ரோலை லைலா பண்ணுவாங்க. அதுவும் ஆஃப்டர் லாங் கம்பேக் அப்புறம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறமேட்டு முக்கிய கதாபாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாசர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் விவேக் பிரசன்னா, ஹரிஷ் பாரடி அண்டு ஸ்மிருதி வெங்கட், குமரன் தங்கராஜ் அப்படிங்கிறவங்கெல்லாம் மெயின் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு த்ரில்லர் மூவியாக வந்திருக்கு வதந்தி அப்படிங்கிறது. நம்மளுக்கு வெப் சீரிஸில் நம்ம நிறைய வெப் சீரிஸ் த்ரில்லிங் பார்த்துருப்போம். ஸோ அதிலிருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தான் அந்த ஸ்டோரி தான் நம்மளை அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க வைக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் எல்லா த்ரில்லர்லேயும் நடக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒருத்தவங்களை காட்டுவாங்க அடிக்கடி. ஸோ அவங்க தான் இதை பண்ணியிருப்பாங்க, இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கதை வேறு பக்கம் திரும்பும். ஸோ அது இன்னொருத்தவங்க கிட்ட காட்டுவாங்க, ஸோ இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ கடைசியில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மேலேயே ஒரு டவுட் கொண்டு வர்ற மாதிரியெல்லாம் இந்த கதையிலே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சேம் அதே த்ரில்லிங் தான் இதில் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கிளைமேக்ஸில் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அதாவது எல்லா ஒரு த்ரில்லர்லையுமே கடைசியில் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, அதாவது இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது. ஆனால் சில நம்ம த்ரில்லர் மூவியில் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அதே எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சுழல் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை எப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு டேர்ன் இருந்ததோ கிளைமேக்ஸில், ஸோ அதே மாதிரி தான் இந்த த்ரில்லர் வெப் சீரிஸுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். எஸ்ஜே சூர்யா வழக்கம் போல் அவருடைய பெட்டர் இல்லைங்க, சூப்பர் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க. ஹாசம் ஆக்டிங். நம்ம எஸ்ஜே சூர்யாவை அவங்களுடைய ஆக்டிங்கை நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அவங்க ரோலுக்கு அவங்க கேரக்டருக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமோ அதை கூட குறைய இல்லாமல் அவங்க அந்த கேரக்டராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறது நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் கேரக்டர் லைலா. லைலாக்கு நம்ம ஆக்சுவலி இது ஒரு ஆங்கிலோ இண்டியன் கேர்ளாக ஒரு அம்மாவாக இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஆனால் கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க கிளைமேக்ஸில் லைலாவா இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைலா நம்ம சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் அந்த மாதிரி இந்த லைலா ஒத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நல்ல ஆக்டிங், அவங்களுக்கு தகுந்த மாதிரியான கேரக்டர், அவங்க எப்படி பேசுவாங்களோ அதுக்குண்டான மாதிரி அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர் எடுத்து போட்டிருக்கிறதும் ஒரு ப்ளஸ் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பொண்ணாக நடிச்சிருந்த கேரக்டர் நேம் வெலோனி. இந்த வெலோனியை பேஸ் பண்ணி தான் இந்த படமே சுற்றி சுற்றி வருது. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் ஒரு டெட் பாடி ஒரு இடத்துல கிடக்குது. இது எல்லா த்ரில்லர்லையும் வர்றது தான். பட் இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க அப்படின்னா, இது ஒரு ஆக்ட்ரஸ் இறந்துட்டாங்க, ஒரு நடிகை
இறந்துட்டாங்க ஷூட்டிங் வந்த இடத்துல அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் பரவுது. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இறந்து போன அந்த நடிகை வந்து நடிகையே கிடையாது, நடிகை வந்து வேறு இடத்துல இருக்காங்க, பட் இது இறந்து போன பொண்ணு யாருன்னே தெரியல அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. எதனால் அப்படின்னா இந்த முகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப 3 நாளுக்கு அப்புறமேட்டு தான் டெட் பாடி கிடைக்கிறதுங்கிறதுனால முகம்லாம் வந்து ரொம்ப செதஞ்சிருச்சு. ஸோ அதனால் கண்டுபிடிக்க முடியல யார் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமேட்டு காணாமல் போனவங்க யார் அந்த மாதிரி லிஸ்ட்டை எடுத்து கண்டுபிடிக்கும் போது அப்புறம் டிராயிங் வரைகிறவங்களை கூப்பிட்டு வந்து இந்த பொண்ணு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து அதில் வந்து ஒரு சோசியல் மெசேஜஸை வந்து உள்ளே புகுத்தி, அதாவது ஒரு பிணத்தை கூட வந்து இவங்க பார்வை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து ஒரு அழகாக ஒரு பொண்ணு பிறந்துட்டா அது அவங்க வந்து சிரித்து மற்றவங்கக்கிட்ட பேசிட்டாங்கன்னா அந்த பொண்ணை வந்து இந்த உலகம் எப்படி பார்க்குது, அவங்களுக்கு அவங்கள பற்றி இந்த உலகம் என்னென்னலாம் வந்து பின்புறத்தில் பேசுகிறாங்க, அதாவது அதுதான் வதந்தி. ஸோ அது எப்படியெல்லாம் அந்த கண் மூக்கு வாய் வச்சு எல்லாம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கிரியேட் பண்ணுறாங்க, அந்த கேரக்டரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற ஒரு மூவி. அதே மாதிரி இந்த வெலோனி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து இறந்தது எதனால் இறந்தது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது வருஷங்கள் போயிடுது. ஏன்னா நம்ம நார்மலாக உடனே எந்த ஒரு கேஸும் முடிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அது எப்பயுமே வந்து கொஞ்சம் வருஷமோ இழுத்துக்கிட்டு தானே போகும். ஸோ ஆனால் இங்கே எஸ்ஜே சூர்யாவாக இருக்கிறவர் வந்து அவருக்கு ஒரு மனசாட்சி வந்து அவர் சொல்லுது, இந்த மாதிரி வந்து எப்படி ஒரு கேஸை வந்து இப்படி கண்டுபிடிக்காமல் முடிக்க முடியும், ஸோ இதை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி இந்த கேஸை வந்து அவர் முடிக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் கண்டுபிடிச்சிடுறாரு. பட் என்னன்னு சொல்கிறது, அவங்க வந்து லைலாவோட ஆக்டிங் ஆகட்டும் சரி, இந்த வெலோனி கேரக்டரும் வந்து பொருந்து அந்த என் கேரக்டர் சொன்னதுக்கு அந்த பொண்ணு வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்கு. ஒரு சின்ன பொண்ணு எப்படி இருக்கணும், அந்த மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அதாவது ஒரு ஃப்ரீயாக ஒரு குழந்தைத்தனமாக இருக்கிற ஒரு பொண்ணை வந்து எப்படியெல்லாம் கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி அந்த பொண்ணுடைய கேரக்டரையே மாற்றி வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்ம சமூகமும் கூட அப்படிங்கிறது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதையும் வந்து இங்கே ஒரு குரூப் வந்து பேசுகிற மாதிரியும் சில சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இந்த வதந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற ஒரு த்ரில்லரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிங்க்கு நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கிளைமேக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு மூவி தான். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை. ஏன்னா நீங்கள் இந்த சீரீஸை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த 6.5 மணி நேரம் வந்து இந்த வதந்தி வெப் சீரிஸை வந்து பார்க்குறது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. நான் வந்து இந்த எஸ்ஜே சூர்யாவுடைய ஆக்டிங்காகவே வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ட்டு பார்த்தேன். ஸோ எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ எஸ்ஜே சூர்யாவும் ஏமாத்தலை, லைலாவும் ஏமாத்தலை. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறவங்களும் சரி, டைரக்டர் வந்து ஆண்ட்ரோ லோயிஸ் வந்து நல்லா இந்த கதையை வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் படத்தில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2.5 மணி நேரத்துலையோ ஒரு 3 மணி நேரத்துலையோ வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை டக்குன்னு கொண்டு வந்து ஏன்னா முடிக்க முடியாது 3 மணி நேரம் படத்தில். ஸோ ஒரு 6.5 மணி நேரம் போகுதுன்னா ஒரு கேஸ் வந்து ஒரு 2.5 மணி நேரம் 2.5 வருஷத்துக்கு வந்து ஒரு இழுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கணும். ஒரு இடத்துல வந்து இந்த கேஸை முடிச்சு வச்சுருக்கலாம், இல்லை கேஸை வந்து வேறு மேலே திருப்பி போட்டுட்டு இவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேஸை முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கிறதெல்லாம் இந்த கேஸில் வந்து காட்டணும். அப்போ தான் வந்து அந்த கதை வந்து மூவ் ஆகும். அந்த 2.5 வருஷத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் கடைசியில் அவங்க ரன் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பிளேஸ்லேயே வந்து கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு வந்து எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே படத்தில் வந்து ரொம்ப அழகாகவே காட்டியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற அந்த 6.5 மணி நேரமும், அதாவது விளம்பரம் அப்புறம் அவங்க வர்ற அந்த இது விளம்பரம் இல்லை, பட் அந்த நேம்ஸ் போடுற அந்த டைமிங் இதெல்லாம் போக பார்த்திங்கன்னா ஒரு எப்படி ஒரு 6 மணி நேரமாவது வரும். ஸோ பொறுமையாக உட்காந்து உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறது இது கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த
எபிசோட்க்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தூண்டும். ஸோ நீங்களும் பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய ரிவ்யூ, அதாவது என்னுடைய ஒப்பீனியன், நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலோ என்ன நல்லா பேசலாமோ அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய நிறைய வீடியோஸ் வந்து இப்போது ஒன்றா போஸ்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேகேஎம்எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது.